ஒரு நாட்டில் பலசாலியான மற்றும் வீரமான மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அதே நாட்டில் அமைதியாக தியானம் செய்து கொண்டு காட்டில் ஒரு சந்நியாசி ஒருவர் இருந்தார். அவர் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். இதை கேள்விப்பட்ட மன்னன் மேலும் பலசாலியாக மாற வேண்டும் என்று சாமியாரை காட்டில் சென்று சந்தித்து, தான் மேலும் பலசாலியாக மாற ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்க, அதற்கு அந்த சந்நியாசி தொலைவில் சுட்டிக்காட்டி அந்த மந்திர மரத்தில் உள்ள பழத்தை பறித்து சாப்பிட வேண்டும், அதை உண்டால் 100 மடங்கு அதிக பலசாலியாக மாறுவாய் என்றார். மேலும் வழியில் ஒரு அடி உயரத்தில் ஒரு பிசாசு வரும், அதை உடனே கொல்ல வேண்டும், கொல்லாமல் விட்டால் பழம் பறிக்கும் போது சிரமமாக இருக்கும் என்றும் கூறினார். மன்னன் நடக்கத் தொடங்கினார். சந்நியாசி சொன்னது போல் பிசாசும் வழிமறித்தது. இந்த சின்ன பிசாசு என்னை என்ன செய்துவிடப் போகிறது என்று அதை தள்ளிவிட்டு சென்றார். பிசாசு மீண்டும் மீண்டும் வந்து தொந்தரவு செய்தது. முன்னை விட பெரியதாக மாறிக்கொண்டே இருந்தது. மன்னன் பழத்தை பறிக்க மரத்தின் அருகே செல்லும் போது பெரியதாக வளர்ந்த பிசாசு மன்னனை பழம் பறிக்க விடாமல் இடைமறித்து நின்றது. மன்னன் அதனுடன் போராடத் தொடங்கினான். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிசாசு கீழே விழுந்து இறந்து போனது. பிரச்சினைகள் சிறியதாக இருக்கும்போது ஆரம்பத்திலேயே அவற்றை தீர்த்து வைப்பது நல்லது. பின்னர் பெரிய தடையாக மாறும் வரை காத்திருந்து பின்பு வருத்தப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை.